வணக்கம் அண்ட் வெல்கம் டு ட்ரேடிங் பேசிக்ஸ் தமிழ். நான் உங்கள் கண்ணன். இன்னைக்கு நம்ம டிசம்பர் 18க்கான மார்க்கெட் கண்டிஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லைங்க, மார்க்கெட் இப்போ நம்ம வரைஞ்சிருக்க இந்த ஜோனை சப்போர்ட் ஆகும் ரெசிஸ்டன்ஸ் ஆகும் எடுக்கல அப்படின்னா இன்னும் கூட பிரேக் ஆகி கீழே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கோம். இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்தாங்க அப்படின்னா ரிவர்ஸ் ஆகி மேலே நம்ம டார்கெட் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை சப்போர்ட் எடுக்கல அப்படின்னா கீழே இந்த பாட்டம் வரைக்குமே வரதுக்குனான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்டோட டைரக்ஷன் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட்ஸை எடுத்துக்கலாம். ஸோ இது 1 hour டைம் ஃப்ரேம். இதே வந்து நீங்கள் 5 minutesல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாக்டாக நம்மளோட ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டில் மார்க்கெட் வந்து நின்றுட்டு இருக்கு. ஸோ இங்கேருந்து இன்கேஸ் ஏதாவது ஒரு ரிவர்சல் காமிச்சாங்க அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுத்திருக்கோம் கால் ஆப்ஷன் சைடு. மார்க்கெட் இன்னைக்கு மேலே போயிட்டு திரும்ப சப்போர்ட்டுக்கே வந்திருக்காங்க. நம்ம இந்த இடத்துல ஒரு 60 குவான்டிட்டிஸ் எடுத்திருக்கோம் ஒரு 484 அப்படிங்கிற ரேஞ்சில். பார்க்கலாம் இன்னைக்கு மேலே போனாங்க அப்படின்னா நல்ல மூவ் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு இந்த க்ரீன் க்ளோஸ் தான். பார்க்கலாம் மார்க்கெட் என்ன பண்ணுறாங்கன்னு. இப்போ நல்லா புல்லிஷாக போயிட்டு இருக்காங்க. மேலே போனாங்க அப்படின்னா நமக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம எதுக்கும் சேஃப்டிக்கு ப்ராஃபிட்டில் ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுக்கலாம் 490. ஸோ என்னதான் நடந்தாலும் இந்த ட்ரேடில் நம்ம லாஸ்ட்டில் வெளில வர மாட்டோம். நல்லாவே புஷ் ஆகிறாங்க மார்க்கெட், நல்லாவே மூவ் இருக்குது. நம்ம ஒரு 100 பாயிண்ட்ஸில் டார்கெட் பண்ணியிருக்கோம். 100 பாயிண்ட்ஸ் போகிறாங்களா என்னன்ட்டு நான் இங்கே எக்ஸிட் ஆகிக்கிறேன். ஸோ இந்த ட்ரேடில் நம்ம டீசெண்டாக ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். நான் ஏன் எக்ஸிட் ஆகிட்டேன் அப்படின்னா இங்கே ட்ரெண்ட் லைன் வருது. சம்டைம்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வரைக்கும் போயிட்டு கூட ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. பாருங்க, இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்ததும் மார்க்கெட் எவ்வளோ சீக்கிரமாக ரிஜெக்ட் ஆகுறாங்கன்னு. நம்ம ஒன்றுமே பண்ணல. இன்னைக்கு கால் ஆப்ஷன் எடுத்து வச்சு சப்போர்ட்டுக்கிட்ட வரும்போது ஒரு ட்ரேட் எடுத்துட்டு ஒரு 15 minutes ஹோல்டு பண்ணோம். நமக்கு இங்கே இன்னைக்கு ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் கிடைச்சிது. இன்னைக்கோட ஆர்டர்ஸ் புக் போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்னைக்கு நான் உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஒரு ட்ரேட் பண்ணியிருக்கேன் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஒரு 30 குவான்டிட்டிஸ்க்கு 491க்கு வாங்கினேன் 926K. அதுக்கப்புறம் எனக்கு மார்க்கெட் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது. ஸோ என்னோட ரிஸ்க் கெப்பாசிட்டிக்குள்ளே இருக்கிறனால நான் ஒரு 60 குவான்டிட்டிஸ் போட்டேன். ஸோ 60 குவான்டிட்டிஸ் போட்டு என்னோட ஆவரேஜ் ப்ரைஸ் 484 இருந்தது. நான் வாங்கிட்டு ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 568க்கு வித்துட்டேன். இப்போ வாங்க பொசிஷன்ஸ் பார்க்கலாம். இந்த ட்ரேடில் நான் யூஸ் பண்ண வேல்யூ எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 29,000 யூஸ் பண்ணி ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு 34,000க்கு செல் பண்ணிட்டேன். ரொம்ப சிம்பிளாகவே இன்னைக்கு நமக்கு ட்ரேட் முடிஞ்சது. ஸோ இதே மாதிரி நீங்களும் ஒரு சின்ன சின்ன ட்ரேட்ஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அதை கமெண்ட்ஸில் கேளுங்க. டெஃபினட்டாக நான் அதுக்கு ஆன்சர் பண்ண பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் யோர் வேல்யூபிள் டைம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நான் உங்கள் கண்ணன்.